திருச்சிற்றம்பலம். திருமுறைகளில் எண்வகை மெய்ப்பாடு. அடுத்ததாக மருட்கை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். மருட்கை என்ற மெய்ப்பாடு என்பது ஒன்றை ஒன்றாக நினைத்து மயங்குதல் அல்லது குழப்பம் அடைதல் என்ற பொருளிலே ஆளப்படுகின்றது. இது உயிர்களின் தன்மையை சொல்வதாக இருந்தாலும் ஐம்புலன்களும் நம்மை ஆட்டி வைப்பதை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மாணிக்கவாசகரும் அருளிச் செய்கின்ற பணுவல்கள் மூலமாக நமக்கு இந்த உலகின் நிலையாமை புரிகிறது. எனவே ஞானசம்பந்தருடைய வாக்கிலே இந்த மருட்கையை பற்றி திருவையாறு திருத்தலத்திலே பாடியிருப்பதை இப்போது சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். புலனைதோ பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தே அலமந்த போதாக அஞ்சேலென்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழையல்றி சிலமந்தியலமந்து மரவேரி முகில் பார்க்கும் திருவையாரே. இந்த பாடலிலே நம்முடைய புலன்கள் ஐந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்து எங்கு செல்வது என்று தடுமாற்றத்தோடும் மயக்கத்தோடும் இருக்கும் பொழுது அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்று திருவையாறு ஐயாரப்பர் உரைகின்ற திருக்கோயிலை இசை அறிவுள்ள குரங்குகளை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் ஞானசம்பந்தர். அதே போல குரங்கை பார்த்தது போல இப்போது நாவுக்கரசர் ஆமையை நமக்கு 2 ஆமைகளை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். ஆம், நாவுக்கரசர் அருளிச் செய்த ஆதி புராண குறுந்தொகை என்னும் பிரிவிலே 2 ஆமைகள், கிணற்று ஆமையும் கடலாமையும் சந்தித்து கொண்டு கூவலோடு ஒக்குமோ கடல் என்று அந்த கூவலாமை சொல்வதைப் போல நம்முடைய சிந்தனையும் அமைகிறது, நம்முடைய சிற்றறிவும் மயக்கத்தில் உள்ளது என்பதை அற்புதமாக எடுத்துரைப்பார் அப்பர் பெருமான். திருச்சிற்றம்பலம். கூவலாமை குறைகடலாமையே கூவ ஆமை குறைகடலாமையே கூவலோடொக்குமோ கடல் என்றார் போல் பாவகாரிகள் பார்பரிதல் பரார் தேவதேவன் சிவன் பெருந்தன்மையே தேவதேவன் சிவன் பெரும் தன்மையே. இதே போல மாணிக்கவாசகரும் தன்னுடைய உத்தரகோசமங்கை பெருமானை வழிபடும் போது வேறு ஒரு சிந்தனை நமக்கு வழங்குகின்றார். மருட்கை என்னும் உணர்வை குரங்கு ஆமை போன்ற விலங்கினங்களின் செயல்களை மூலமாக நமக்கு எடுத்துரைத்த அருளாளர்கள் அடுத்ததாக நாயை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். ஆம், மாணிக்கவாசகர் அருளிச் செய்த
நீத்தல் விண்ணப்பம் என்னும் தலைப்பிலே கடலினுள் நாய் நக்கியாங்கும் கடலினுள் நாய் நக்கியாங்கும் கருணை கடலினுள்ளோ விடலறி ஏனை விடுதிகண்டாய் விடலில் அடியார் உடலிலே மண்ணோ உத்தர கோசமங்கைக்கு அரசே மடலினின் மட்டே மணியே அமுதே என் மதுவெள்ளமே திருச்சிற்றம்பலம்.